2020 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 27 பணிகள், 28 பணிகள், 29 பணிகள், 30 பணிகள். How many functional items are in the 73rd Amendment Act that deals with Panchayat Raj? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 29 பணிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2003ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்திற்கான குழுவை அமைத்தது? ஆப்ஷன் ஏ சந்தானம், ஆப்ஷன் பி சுரேந்திரநாத், ஆப்ஷன் டி டிஎஸ் கோத்ரி, ஆப்ஷன் டி பிஜி கேர். அதிகார வர்க்கத்திற்கான குழு. In 2003, the Government of India appointed the Committee on Bureaucracy under the chairmanship of. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி சுரேந்திரநாத் தலைமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு? 1965, 1966, 1967, 1968. Indian Forest Service was established as the third All Indian service in year. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1966. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசு தலைமை சட்ட ஆலோசகர் யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், மத்திய சட்ட அமைச்சர், அமைச்சர் குழு செயலர். Who is the chief legal advisor of the Government of India? Chief Justice of India, Attorney General of India, Union Law Minister, Cabinet Secretary. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு? 1956, 1959, 1960, 1962. First joint sitting of the Parliament was held in the year. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 1960. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது? ஆர்டிகல் 120, ஆர்டிகல் 121, ஆர்டிகல் 122, ஆர்டிகல் 123. Which article empowers the President of India promulgates the ordinance during the recess of Parliament? கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஆர்டிகல் 123. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? போட்டோ, நேபாளி, கொங்கணி, சிந்தி. Which of the one of the languages was added the 8th schedule by the 21st Amendment Act 1967? 1967 அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்ட மொழி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சிந்தி மொழி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? 41வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 43வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம். In which amendment socialist secular was added in the preamble of Constitution? சமதர்ம மதசார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்ட சட்டத்தில். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது டேஷ் மாநிலம்? உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ், கோவா, ஜம்மு அண்ட் காஷ்மீர். உருது மட்டும். The Urdu is the only official language of dash state. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி புனராய்வு கருத்துரு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இங்கிலாந்து அரசியலமைப்பு, அமெரிக்க அரசியலமைப்பு, வெய்மர் ஜெர்மன் அரசியலமைப்பு, கனடா அரசியலமைப்பு. The
concept of judicial review was borrowed from? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து நீதி புலனாய்வு கருத்துக்கள் பெறப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் நடைபெற்ற நகரம்? ஆப்ஷன் ஏ உனா, ஆப்ஷன் பி பார்மர், ஆப்ஷன் சி நொய்டா, ஆப்ஷன் டி மேங்களூர். First Lok Adalat was held in the city. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ உனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக்க பின்வருவனவற்றை பொறுத்துக்க. பெருபாரி யூனியன் வழக்கு, கேசவநந்தா பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, கோலக்நாத் வழக்கு 1967, 1980, 1973, 1960. பெருபாரி யூனியன் வழக்கு வந்து 1960, கேசவநந்தா பாரதி வழக்கு 1973, மினர்வா வழக்கு 1980, கோலக்நாத் வழக்கு வந்து 1967. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4321. 4321 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948, 1923, 1933, 1928. ஒர்க்ஸ்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு இன் த இயர். வேலையாட்கள் நஷ்ட ஈடு சட்டம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 1923. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? சரத்து 25, சரத்து 14, சரத்து 40, சரத்து 45. According to the which following articles free and compulsory education for all children up to the age of 14 years is provided? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சரத்து 45. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. Which part of the Indian Constitution contains the fundamental rights? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி பகுதி 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள், 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் 15 நாட்கள், 2 ஆண்டுகள் 8 மாதங்கள் 10 நாட்கள், 2 ஆண்டுகள் 7 மாதங்கள் 8 நாட்கள். It took the to draft and enact the Indian Constitution. ஏற்றப்படும் எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கலாம்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 19 நாட்கள் 17 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949, 26 ஜூலை 1949, 26 மே 1949, 26 ஜூன் 1949. Indian Constitution was adopted on. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 26 நவம்பர் 1949. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ்காணுவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? மதராஸ் நில சீரமைப்பு சட்டம் 1961, தடுப்பு காவல் சட்டம் 1950, கேரள விவசாயி சீரமைப்பு சட்டம் 1961, மதராஸ் தேவதாசி தடுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சட்டம் 1947. According to the A.K. Gopalan, which the state of Madras case which is of following act was challenged as invalid? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி தடுப்பு காவல் சட்டம் 1950. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? பகுதி 4, பகுதி 5, பகுதி 6, பகுதி 7. The directive principle of state policy are placed in which part of the Indian Constitution? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பகுதி 4.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? 7, 6, 8, 9. How many fundamental freedoms are guaranteed by the Article 19 of Indian Constitution? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி 6 அடிப்படை சுதந்திரங்கள் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? கிரவின்வில் ஆல்ஸ்டின், பைலி, மோதிலால் நேரு, மேற்கூறிய எவரும் இல்லை, எதுவும் இல்லை. Who stated the Indian Constitution is the first and foremost as social document? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ கிரன்வில் ஆஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் பொழுது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் சர்க்காரிய குழு, சந்தானம் குழு, எல்.எம். சிங்வி குழு, ராஜமன்னா குழு. In situation of political breakdown in the state of the government should explore the all possibilities of having a majority government was said by. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சர்க்காரியா குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? பிரிவு 243D, பிரிவு 243A, பிரிவு 243B, பிரிவு 243C. Reservation of seats in Panchayat Raj for SC/ST is according to the which of the following articles? ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ பிரிவு 243D. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர், மேற்கூறிய எதுவும் இல்லை. Who is the head of state in India? ஆன்சர் வந்து என்ன? இந்தியாவின் அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். ஆனா இங்க குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் இல்ல, அதனால ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை தான் ஆன்சர். இந்தியாவின் அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். அதே மாதிரி மாநிலத்தின் அரசின் தலைவர்னா ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னா முதல்வர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதச்சார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றுள் எந்த சட்ட திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது? 40வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 43வது சட்ட திருத்தம். The word secular added to the preamble of Indian Constitution is according to the which of the following amendments? மதசார்பின்மை. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி 42வது சட்ட திருத்தம் 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையாகும்? விதி 74(1), விதி 75(1), விதி 75(2), விதி 74(2). The PM shall be appointed by the President and other ministers shall be appointed by the President on the advice of PMs according to which of the following articles? குடியரசுத் தலைவர் பிரதமர் நியமனம் பண்ற ஆர்டிகல் எதுங்க? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி விதி 75(1). நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது? திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதிக்குழு, இந்திய பாராளுமன்றம். Name of the following associated with the Planning Commission in the formulation and implementation of the plan. ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் பி தேசிய வளர்ச்சி குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசாங்கத்தால் தயாரிக்கப்படுகிற
அதிகார பகிர்வு குறியீடு மக்களின் சமுதாய அதிகாரத்தை கணிப்பது. பஞ்சாயத்து நிலையில் டிவைடட் பை அளவில், தொகுதி நிலையில் பெர் அளவில், மாவட்ட நிலை அளவில், மாநில நிலையில் அளவில் அல்லது அளவில். ஓகே. The government is preparing devaluation index which will measure social empowerment of the people at the panchayat level, block level, in district level, state level. அதிகார பகிர்வு குறியீடு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பஞ்சாயத்து அளவில். ஆப்ஷன் ஏ பஞ்சாயத்து அளவில். நெக்ஸ்ட் கொஸ்டின். மத்திய ஊழல் தடுப்பு கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்த பரிந்துரைத்த குழு இது. ஸ்ரீ கிருஷ்ணன் குழு, ஸ்வரன் சிங் குழு, கேல்கர் குழு, சந்தானம். Which committee recommended the establishment of Central Vigilance Commission? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி சந்தானம் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? 7 முதல் 14 வயது வரை, 6 முதல் 14 வயது வரை, 14 வயது வரை, 10 வயது வரை. According to the Right to Education Act, children which age group will be provided the free and compulsory education? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 6 முதல் 14 வயது வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவர் கீழ்வரும் எந்த அமைச்சகத்தின் மூலம் நிர்வகிக்கிறார்? உள்துறை அமைச்சகம், வெளி விவகார அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், நிதி அமைச்சகம். The president administers the union territories and she or exercise their powers through which of the following minister? யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவர் எதன் மூலம் நிர்வகிக்கிறார்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ உள்துறை அமைச்சகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பட்டங்களை ஒழித்தல் பற்றி கூறுகிறது? விதி 18, விதி 19, விதி 20, விதி 21. Which article Indian Constitution speak about the abolition of titles? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ விதி 18. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து. தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்தும் சரத்து. சரத்து 352, சரத்து 356, சரத்து 360 மேற்கூறிய எதுவும் இல்லை. National emergency is declared under the article 352, article 356, article 360. தேசிய நெருக்கடி நிலைனா ஆப்ஷன் ஏ சரத்து 352. 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, 360 நிதி நெருக்கடி நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானது? 1991, 1992, 1990, 1993. The election commission has become the 3-member body from the year. ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி 1993. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய நீதித்துறை நியமன ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது 31 டிசம்பர் 2014, 1 டிசம்பர் 2014, 2 டிசம்பர் 2014, 3 டிசம்பர் 2014. National Judicial Appointment Commission Act was passed on. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 31 டிசம்பர் 2014. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர், உச்ச நீதிமன்ற நீதிபதி. The governor of state is appointed by. மாநில ஆளுநரை நியமிப்பவர். ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் கேபினெட் செயலகம் டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1947, 1951, 1950, 1952. The cabinet secretariat was created in India in the year. ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் சி 1950.
நெக்ஸ்ட் கொஸ்டின். லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லக்ஷ்மிமால் சிங்வி, காந்திஜி, ஜவஹர்லால் நேரு, பைலி. Who coined the term லோக்பால்? லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ லக்ஷ்மிமால் சிங்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ செஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.